நெக்ஸன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆனி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த ஆனி மாதத்துல நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆனி மாதம். அப்போ இந்த ஆணியில் அவர் உள்ள நுழையும் போது மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமையான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய இணைவு தான் ஒரு பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்து இந்த கிரக இணைவு ஒரு மனிதர்களுடைய பொருளாதார நிலைகளை மாற்றியமைக்கக்கூடிய தன்மையில் உருவாகும் என்பது உண்மை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் தொடக்கத்தில் அவர் மிதுனத்தில் இருந்தாலும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவர் கடகராசிக்குள்ளேயும் அவருடைய பயணங்கள் போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ சுக்கிரனவர் நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளேயும் தன்னுடைய பயணத்தை இந்த மாதத்தில் அவர் பிற்பகுதிக்கு மேலே தொடங்குவார் என்று பார்க்குறோம். ஸோ கேதுவானவர் நம்முடைய சிம்ம ராசியிலே இருக்கார். அதுக்கடுத்து நம்ம நிழல் கிரகமான இன்னொரு கிரகமான ராகு பகவான் நம்முடைய கும்பராசியும், அதே போல் சனி பகவான் மீன ராசியிலும், அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவர் நம்முடைய மேச ராசியில் தொடக்கத்தை பயணிப்பார்ங்கிறது உறுதி. ஸோ இப்படி கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆனி மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன? என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க? என்னென்ன விஷயங்கள மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்கான ராசிக்கான பதில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக பிடிச்ச சனி பகவான் விட்டு போயிட்டார். அவர் 3ஆம் இடத்துல போய் பல முயற்சிகளுக்கு எடுக்க வைக்காரு, அவரே ஒரு தடையை கொடுத்துறாரு. அப்போ இந்த முயற்சிகளும் செயல்பாடுகளும் எப்போ வெற்றி பெறும் சொல்லி காத்திருக்கின்ற உங்களுடைய லைஃப்பில் சனி பகவானை குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆனி மாதமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது. அதாவது ஃபஸ்ட்டு மற்றவர்கள் மீது அதிக அக்கறை கொண்டு மற்றவர்களுக்காக எத்தனாலும் செஞ்சு கூட பிறந்த உறவுகளுக்காக, கூட பழகின நண்பர்களுக்காக, இல்லை சும்மா பாசமாக ஒன்று 4 வார்த்தை பேசுனாங்கிறக்காண்டி அவங்களுக்காக எவ்வளவோ தியாகம் செஞ்சிட்டீங்க. நீங்கள் உபசரிக்கிற மாதிரி வேற யாரும் ஒரு அன்பாக பாசமாக யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் செய்கிறீங்க. காரணம், எல்லாரும் மேலேயும் அக்கறை, பாசம். இதுதான் உங்களுடைய ப்ளஸ்ஸு. பட் இதுதான் உங்களுடைய மைனஸ். இந்த மைனஸ் இருக்கிறதுனால தான் உங்களை எந்த அளவுக்கு ஒரு மீள முடியாத பிரச்சனையில் உங்களை மாட்டி விடணுமோ மாட்டி விட்டாங்க. உங்களுடைய இயல்பான செயல்பாடுகளை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் உங்களை பாடாப்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய ப்ளஸ் என்ன, உங்கள் மைனஸ் என்னன்னு கூடவே இருந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மைனஸை யூஸ் பண்ணி அவங்க அதை ப்ளஸ் ஆக்கியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்ச்சியாளர்களுடைய செயல்பாடு எல்லாத்தையும் விட்டு இந்த ஆனி மாதத்தில் வெளியே வர போகிறீங்க. உங்கள் மனசு அப்படி தெளிவான ஒரு செயல்பாடாக இருக்கும்போது, அதுபோல் உங்களுடைய வேலையில் உள்ள அழுத்தம், மிகப்பெரிய அழுத்தம் இருக்கலாம். வேலையில் எப்படி தான் சமாளிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய அழுத்தம் குறையும். உங்களுக்கான வேலையை மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ தான் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான அங்கீகாரமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஓவர் டைம்லாம் பார்த்த உங்களை கண்டுக்கல, வேலையே பார்க்காதவங்களை கண்டுக்கிட்டு இருந்தாங்களா? ஸோ அப்போ எவ்வளோ அழுத்தம் ஏற்பட்டுரும் உங்களுக்கு. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உள்ள அழுத்தம் குறைஞ்சி மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம மகர ராசி என்பவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக இந்த காலகட்டம் ஒரு நன்மை ஏற்படும். ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. எங்கள் அக்கா செஞ்சாங்க, எங்கள் அண்ணன் எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு இனிமே தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதுபோல் உங்கள் ஜாதக ரீதியாக, அதாவது உங்களுடைய ராசி ரீதியாகவே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு
நன்மைகள் ஏற்படும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா, நீங்க ஒரு 20% உங்க ராசி ரீதியா என்ன பண்ணுவீங்க? ஒரு எனர்ஜி பவர குடுத்து, அவங்களுடைய தடுமாற்றத்தை சரி செய்து, அவங்களுடைய முன்னேற்றத்தை என்ன பண்ணலாம்? உறுதி செய்ய கிரகங்கள் உதவி பண்ணும். புரியுதா? நீங்க எவ்வளோ உதவி பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியும். அப்ப அந்த கிரகங்கள் அவங்கள வலிமைப்படுத்தி ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான விஷயங்கள், கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னா, பணம் கொடுக்குற வாங்க விஷயங்கள அவசரப்படக்கூடாது. தம்பி தானே கேட்கான், அண்ணன் தானே கேட்கான்னு சொல்லி பணத்த குடுத்துட்டு ஃபீல் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வாகனங்கள்ல போம்போது கொஞ்சம் கவனமா, எச்சரிக்கையா போங்க. ஃபோன் நோண்டிக்கிட்டே போறது, ஸோ தேவையில்லாம ஃபோன் பேசிட்டே போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது, காளியம்மன் வழிபாடு கவலைப்படாம மகர ராசிக்காரங்க ஆனி மாதத்துல மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.